Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவன் தம் ஜனங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாமல் ஏற்ற நேரத்தில் அவர்களை பூரணமாய் ஆசிர்வதிக்கிறார். நம் தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைய தினம் மெய்யாகவே அற்புதங்களின் நாளாகும். அவர் தமது வல்லமையையும் அன்பையும் வெளிப்படுத்தி அற்புதங்களின் வாயிலாக நம்முடன் பேசுகிறார். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா நன்மைகளையும் கிருபையையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். அவரை அனுதினமும் தவறாமல் தேடும் வழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்பது முக்கியம். கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் கவலையோடும் விசாரத்தோடும் நாளை தொடங்கலாம். இன்றைக்கு நான் இதை செய்ய வேண்டும், இவரை பார்க்க வேண்டும், அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். அதிகமாய் கவலைப்படலாம். மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும். உங்கள் இருதயத்தில் கவலை நிரம்பும் போது கர்த்தரை நோக்கி பாருங்கள். உலகத்தின் கவலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடுங்கள். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரிடமிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அவற்றை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த கவனமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இந்த உலகை குறித்த பயங்கள், கவலைகள் எல்லாம் அகன்று போகட்டும். ஆண்டவரையே நம்புங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மறவாதிருங்கள். தெய்வீக ஆசிர்வாதங்களை அருளுமாறு ஆண்டவரிடம் கேளுங்கள். அப்போது ஆசிர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை ஊற்றிவிட்டு உங்கள் தேவைகளை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை மிகுதியாய் ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் போது அவர் கொஞ்சமாய் அல்ல, பூரணமாய் ஆசிர்வதிக்கிறார். அவரது ஜனங்களை எப்போது அல்லது எப்படி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று யாரும் அவருக்கு போதிக்கவோ கட்டளையிடவோ அவசியமில்லை. அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் காத்திருக்கலாம். நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் வேலை நிச்சயமாய் வருகிறது. இன்றைக்கு அவர் உங்களை தம் நன்மையினால் நிரப்புவார். பொறுமையாய் காத்திருப்பதற்கான பலன் அவரிடமிருந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நன்மை நிரம்பி வழியும். உங்கள் இருதயமும் ஆவியும் நிறைந்து வழியும் அளவுக்கு நிரப்பப்படும். இனிமேல் நீங்கள் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. இவ்வாறு வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை அனுபவிக்கிறோம்.
நாம் இனிமேல் அவரிடம் என்ன கேட்கலாம் என்று அறிந்திட இயலாத அளவு அதிக திருப்தியையும் அதிக நிறைவையும் அடைந்திருக்கிறோம். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு கூறினார். அவரது ஆசிர்வாதமே முழு திருப்தியை தந்து ஆசிர்வதிக்கும். அதில் காத்திருப்பதற்கும் பொருளாசைக்கும் வேலையே இருக்காது. தேவன் உங்களை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புவார். அவரது ஆசிர்வாதங்கள் சமீபித்திருக்கின்றன. ஆகவே அவரை நம்புங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்குவதாக கொடுத்த வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தேவைகள் எல்லாவற்றையும் பாரங்களையும் நீரே அறிந்திருக்கிறீர். என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு உம்மால் மாத்திரமே முடியும். ஆகவே தாழ்மையுடன் உம்முடைய சிங்காசனத்தின் முன்பு வந்து என் கவலைகளை உம்மீது வைக்கிறேன். என் இருதயத்திலிருந்து எல்லா பயத்தையும் அகற்றி என் வாழ்க்கையை உம்முடைய பிரசன்னத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பும். உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு. நான் எப்போதும் முழு இருதயத்தோடு உம்மை தேடவும் உம்மில் களிகூறவும் உம்முடைய நன்மையாலும் கிருபையாலும் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கப்படவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிபூரண ஆசிர்வாதங்களுக்காகவும் அளவற்ற அன்புக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீரே சகல நன்மைகளையும் அளிக்கிறவர். உம்முடைய ஏற்ற வேலையை நான் நம்புகிறேன். நீர் வாக்கு பண்ணியபடியே என்னுடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் உம்முடைய நன்மையினால் நிறைத்திடும். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நம்பி விசுவாசத்தோடு உமக்கு காத்திருப்பதற்கு எனக்கு உதவும். நான் ஒருபோதும் தாகமடையாதபடி என் ஆத்துமாவை உம்முடைய ஜீவ தண்ணீரால் திருப்தியாக்கும். உலக பொருட்கள் மேல் இருக்கிற வாஞ்சையை முற்றிலும் அகற்றி உம்மில் என்னை திருப்தியாக்கிடும். என் வாழ்க்கையில் உம்முடைய நன்மைகள் நிரம்பி வழிந்து உம்முடைய கிருபைக்கு சாட்சியாக விளங்குவதாக. ஆசிர்வாதங்கள் சமீபித்திருப்பதை நான் அறிந்து என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.